இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பின் ஆசீர்வாதம் இந்த நாள்லயும் உங்களை ரொம்ப அழகா அருமையா ஆண்டவருடைய மென்மையான கரங்கள் அற்புதமா உங்களை நடத்த போதுங்க. ஒருவேளை இந்த காலையில நீங்க எழும்பும் பொழுது சில ஒரு விரக்தியின் எண்ணங்கள், ஒரு வெறுப்பு உணர்வுகள், என்னடா அந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு, இன்னைக்கு முடிஞ்சிரும்னு பாக்குறேன், இப்ப முடிஞ்சிரும்னு பாக்குறேன், இன்னைக்கு முடிஞ்சிரும்னு பாக்குறேன், தள்ளிக்கிட்டே போகுது, நடக்கவே மாட்டேங்குது, எதிர்பார்த்த மாதிரி விஷயம் போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா போகுது, காரியம் கைக்கூடி வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு சொல்லி சில சலிப்புகளும் சில நிதானத்தை இழந்த மனநிலைகளும் இருக்குமேயானால் கொஞ்சம் கூலா இருங்க. கொஞ்சம் கூலா இருங்க. இந்த நாளை ரொம்ப நிதானமா கூலா நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்க நன்மையை விரும்பக்கூடிய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன நேரத்துல எந்தெந்த டயத்துல என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அதையெல்லாம் தரமா செய்யறதுக்கு அவர் அழகா நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்கா நம்புங்க, எதுவுமே உங்க லைஃப்ல லேட் ஆகல. அது ஒருவேளை உடனே உங்களுக்கு புரியாது, சில காலங்கள் கடந்த பிறகு நிச்சயமா உங்களுக்கு தெரியும், நிச்சயமா உங்களுக்கு புரியும். எதுவுமே லைஃப்ல லேட் ஆகல, சரியான நேரத்துல தான் எல்லாமே நடந்திருக்கு. அது போல இந்த விஷயமும் அதான் உங்க மனசுக்குள்ள, உங்க மண்டைக்குள்ள, உங்க எண்ணத்துக்குள்ள குறு 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 குறுன்னு ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஒரு விஷயம் நடக்கலையே, முடியலையே, ஆகலையே, அந்த விஷயம் கூட ரைட் டைம்ல உங்களுக்கு கிடைக்கும், ரைட் டைம்ல நடக்கும். பிற்காலத்துல நிச்சயமா சொல்வீங்க, கரெக்டான நேரத்துல தான் எனக்கு எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். என்னதான் ஒரு பெரிய தோட்டத்தை நீங்க வச்சிருந்தாலும், அந்த தோட்டத்துல கனி தரக்கூடிய விருட்சங்கள், மரங்கள் இருந்தாலும், தரமான உரத்தை போட்டு அழகா நீங்க பாதுகாத்து தினம் தினமும் கொணகொடமா தண்ணி ஊத்துனாலும் பழம் உடனே வராதுங்க. பருவ காலம் வந்தால்தான் பழம் வரும். பருவ காலம் வரணும். நீங்க தண்ணி ஊத்துறீங்க, நீங்க உரம் போடுறீங்க, வேலி அடிச்சு வச்சிட்டீங்கன்றதுனால கனி வந்துராது, பழம் வந்துராது. நீங்க பார்த்து பார்த்து பக்குவமா தண்ணி பாய்ச்சணும் தான், எரு போடணும் தான், வேலி அடிச்சு காக்கணும் தான். அதனால நீங்க உடனே நீங்க கனியை எதிர்பார்த்திட முடியாது, உடனே பழத்தை நீங்க பறிச்சு விட முடியாது. உங்க லைஃப்ல நீங்க என்ன எஃபர்ட் எடுக்கணுமோ, உங்க பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக என்ன பிரயாசப்படணுமோ அந்த பிரயாசத்தை மேற்கொள்ளுங்க. உங்க படிப்புக்காக, உங்க வேலைக்காக, உங்கள் வருமானத்திற்காக, உங்கள் திருமண வாழ்க்கைக்காக, ஊழிய நல்வாழ்வுக்காக, என்னென்ன காரியம் உங்க லைஃப்ல பெஸ்டா வரணுமோ அதற்காக நீங்க போட வேண்டிய எஃபர்ட்டை தவறாம போடுங்க. அந்த உழைப்பை தவறாம நீங்க போடுங்க. அந்த உழைப்பை நீங்க போட்டும் உடனே நடக்கலன்னா சோர்ந்து போகாதீங்க, துவண்டு போகாதீங்க. ரைட் டைம் வரும், கண்டிப்பா வரும். எதுவுமே லேட் ஆகல. பருவ காலம் கண்டிப்பா வரும். வந்துச்சுன்னா பழம் நிச்சயமா பழுக்கும், கனி நிச்சயமா வரும். ஆண்டவர் உங்களுக்காக குறித்திருக்கக்கூடிய டைம் எல்லாருக்கும் ஒரே நேரம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் ஒரே சைஸ் கிடையாதுங்க. இப்ப நான் போட்டு இருக்கக்கூடிய ஷர்ட்டுடைய சைஸ் வேற, உங்களுடைய ஷர்ட்டோட சைஸ் வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸுங்க. ஏன் ஷர்ட்டுடைய சைஸ் உங்களுக்கு பொருந்த முடியாது, உங்களுக்குரியது எனக்கு பொருந்த முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி உடுத்தக்கூடிய உடையில சைஸ் வித்தியாசம் இருக்கும், அணியக்கூடிய அணிகளான்கள்ல சைஸ் வித்தியாசம் இருக்கும். அதுபோல அவர்களுக்காக தேவன் குறித்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கும் ஒரு சைஸ் இருக்குங்க. அது உங்களுக்காக தான் ஆண்டவர் வடிவமைச்சு நேர்த்தியா வச்சிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கை துணை, உங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகள், உங்களுக்கு வேண்டிய வளமான எதிர்காலங்கள், நலமான சந்தர்ப்பங்கள்,
எல்லாம் அழகா ரைட் டைம்ல சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது வேற எவர்கிட்டயும் போகாது. உங்களுக்குரியது உங்களைத்தான் வந்து அடையும். ஏன்னா அது ஆண்டவர் உங்களுக்காக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? பதட்டப்படாம, உங்களை பாதித்து கொள்ளாம, சோக ஏமாற்ற மனநிலையை வளர்த்து கொள்ளாம, மிகுந்த நம்பிக்கையோடு, பொறுமையோடு, ரொம்ப கூலா, ரொம்ப சமாதானமா, ரொம்ப சாந்தமா கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்க. ஏனென்றால் அந்தந்த டைம்ல என்னென்ன நடக்கணுமோ அந்தந்த டைம்ல நடப்பதற்காக சகலவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு பிளஸிங்ஸை ஆண்டவர் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிட்டாரு. அது இன்றைக்கு துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும், கனிக்கும். நீங்க அதை எடுத்துக்கொள்வீங்க. நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய காரியத்தை தரமா செய்யுங்க. தரமான பலனை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பான சகோதரி எஸ் பேபி மேரி மற்றும் திருமண நாட்கள் காணக்கூடியவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாசம் 22ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் யோகேஷ் ஜாஷ்வா, பிரதர் எம் குணசேகரன், சிஸ்டர் ஐ கிருபா, அன்பு மகள் ஆர் யாஷினி மற்றும் திருமண நாட்கள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், என் வாழ்விலே நான் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் கைக்குடி வரவில்லையே, தாமதங்கள் ஆகிறதே, லேட் ஆகுது என்ற ஒரு சலிப்புணர்வு, ஒரு ஏமாற்ற மனநிலை இருக்குமே. ஆனால் இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக, திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, சந்தோஷப்படுத்துவீராக. நிம்மதியோடு வாழ்ந்திருக்க நீர் அவர்களுக்கு நீர் சொல்ல சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள் கிரியை செய்வதாக. நீர் சகலவற்றையும் நேர்த்தியாய் அந்தந்த டைம்ல உடைய பிள்ளைகளுக்கு தர நீர் ஆயத்தம் செய்திருக்கிறீர். அந்த பருவ காலத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீர் தருவீர் என்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் தர விரும்புகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அற்புதமான பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தரமாய் பெற்றுக் கொள்வார்களாக. முது பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு, மனம், உள்ளம், எண்ணம், நினைவுகளை விட்டு வருத்தங்கள், வியாகுலங்கள், துயரங்கள், கவலைகள், பாரங்கள் முற்றிலும் நீங்கட்டும் அப்பா. மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஐயா. விசேஷமாக இந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகள், திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோலவே நாளைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படி புதிய புதிய நாட்களை, ஆண்டுகளை காண்கின்ற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே புதிய புதிய வளமான நன்மையின் ஆசீர்களை தந்து ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அற்புதமான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய வருடங்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் அற்புதமான பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான தரமான ஆசீர்களை நீர் வர்ஷிக்க பண்ண வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசேஷமான நாட்களை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய பிறந்த நாட்கள்ல, திருமண ஆண்டுகள்ல நாங்கள் உங்கள் பெயரை சொல்லி ஜெபிக்க நீங்கள் வாஞ்சித்தால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விவரங்களை தெளிவாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.